வாக்குறுதியை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் திமுக கொடுக்கிற வாக்குறுதியை தான் மக்கள் நம்புகிறார்கள். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. யார் சொல்றாங்க என்பதை பொறுத்துத்தான் அதுக்கான மதிப்பு. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு தேர்ந்து வந்தா மட்டும் தமிழ் மேல பாசம் இருக்கிற மாதிரி காமராஜர், எம்ஜிஆர் மாதிரி தலைவர்களை சொந்தம் கொண்டாடவும் கிளம்பிடுறாங்க. இவங்களோட சங்கி கூட்டம் தான் 1966ஆம் ஆண்டு காமராசரை டெல்லியில வீட்டோட வச்சு கொளுத்த பார்த்தாங்க. மனித தர்மத்திற்கும் காமராசர் மனித தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய பலாத்கார போராட்டம்னு தந்தை பெரியார் கண்டிச்சார். இப்படி காலந்தோறும் தமிழ் மீதும், தமிழர்கள் மீதும், தமிழ் தலைவர்கள் மீதும், தமிழ் பண்பாட்டின் மீதும் இவங்களுக்கு வெறுப்பு தான். இப்படிப்பட்ட தமிழ் விரோதிகளோட பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார். பாஜகவுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன ஆகுன்னு நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க பாஜக புகுந்த மாநிலங்கள் என்ன கதியில் இருக்கு, பாஜக கூட கூட்டணி சேர்ந்த தலைவர்களும் கட்சிகளும் என்ன ஆனாங்கன்னு பார்த்தால நமக்கு பதில் கிடைச்சிடும். நாம் இப்போ போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒரு கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்கின்ற ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு விருதுநகர் மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.